என் இனிய மாலை வணக்கம் குருஜி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குருஜி பார்த்திங்கன்னா அனைவரும் எப்படி சமநிலையோடு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காரு. நம்ம வந்து உயிருக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி தந்திருக்காரு. அனைவரையும் எப்படி நம்ம சகோதரத்தோடு அணுகணும் அப்படிங்கிறத சொல்லித்தர்றாரு. அதனால் நம்ம என்றைக்குமே அனைவருக்கும் நல்லதே நினைக்கணும். என்றைக்கும் நம்ம மனசையும் அடுத்தவங்க எல்லாரையுமே நம்ம வந்து நல்ல எண்ணத்தோடு நம்ம எப்பயுமே பேசணும், சிந்திக்கணும். என்றைக்குமே உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் கற்று தந்திருக்காரு. அவர் எல்லாத்துக்குமே நல்லது நினைக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் எல்லாத்துக்கும் நல்லது செய்வோம். என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் டைமில் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு யோகா கிளாஸ் போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம யோகா பயிற்சிகள் பண்ணுறதுனால நம்மளுக்கு நுண்ணறிவு அதிகமாகும், நம்ம வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அது முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அது உண்மையாக என்னன்னு கேட்கலான்னு கேட்டேங்க. வெறும் யோகா பயிற்சிகள் ப்ரெடிக்ஷன் கொடுக்குமா அப்படின்னா இட்ஸ் $1 million கொஸ்டின். நீங்கள் வெறும் வந்து ஒரு பாத்திரத்தை உருட்டிகிட்டு இருந்த இப்படி ஆட்டிகிட்டு இருந்தால் வச்சுக்க ஏதாவது பயன் கொடுக்குமா? இல்லைங்க. ஸோ பாத்திரத்துக்குள்ளே நீ ஒரு பொருளை போடுற, ஒரு காஃபி பவுடர் போடுற, பாலை போடுற, சக்கரை போட்டால் என்ன கிடைக்கிது? காஃபி கிடைக்கிது. ஸோ இது போட்டால் தான் உனக்கு கிடைக்கும். வெறும் பொருளை ஆட்டினா ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அப்போது மெய்ஞானிகளுடைய உணர்வுகளை நீ உனக்குள்ளே சேர்க்கணும். சேர்த்தோம்னா என்னவாகும்? உனக்கு அந்த பேராற்றல் உங்களுக்குள்ளே மேலே உட்காரு. அந்த பேராற்றல் உனக்குள்ள கிடைக்கும். அது உன் இடத்துல அந்த ப்ரெடிக்ஷன், முன் அறிவிப்புகள் எல்லாமே கொடுக்கும். உன்னை பாதுகாப்பு கவசமாக இருக்கும். வெறும் யோக பயிற்சிகளை தியானத்தோடு இந்த பேராற்றலோடு இணைஞ்சினா உனக்கு அந்த சக்திகள் கிடைக்கும். சரிங்க. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் இரவு தூங்கும்போது நம்ம வந்து நல்லா இருக்கோம், நம்ம வந்து இனிமேல் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சிந்தனை பண்ணிட்டு தூங்க சொல்லுவாங்க. என்னோட ஆசிரியர் சொல்லி கொடுத்த பழக்கம் இது. அது வந்து எந்தளவுக்கு உண்மையாக நம்மளுக்கு பிரதிபலன் கொடுக்குங்கிறது என்னோட கேள்வி. ஆமாம், நீ புற உடம்பு வெளியே பகல் ஃபுல்லாக உழைக்குது, அக உடம்பு உன்னுடைய நைட்டு முழுசுக்கும் உழைக்குது. அப்போ அக உடம்பு உழைக்க செய்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? இந்த பேராற்றலோடு நீ தூங்குனா வச்சுக்கோ. கண்ட நினைவுகளோடு நீ தூங்குறத விட அந்த பேராற்றலோடு நீ தூங்குனா என்னவாகும்? ஆக உனக்குள்ள அதுவே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கும். சரி, நம்ம மனசு எப்பயும் தூய்மை, மனசை எப்பொழுதுமே அழுக்கப்பட்டுடுது. உடனே என்ன பண்ணுற? கையை கழுவிடுற இல்லையா? அதை மாதிரி நீ வந்து மனசை பிஃபோர் கோயிங் டு த பெட் என்ன பண்ணுற? மனசை நல்லா தூய்மைப்படுத்திடுற. அப்போ என்ன ஆகுது? உன்னுடைய உள் உறுப்புகள் அது நல்லதை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறது? அதுவே நோயினுடைய அணுக்களை குறைச்சி அது வெளியில் ஏற்றிடும். செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கும். நீ பண்ண வேண்டியது அந்த பேராற்றல் பண்ணி கொடுக்கும். சரிங்க. நம்ம வந்து அடுத்தவங்களோட மனநிலை வந்து ஒருத்தரை பார்த்தவே வந்து அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது உண்மைங்களா? அதுதான் நான் சொன்னேன். இப்போ நீ வந்து எதை வேணாலும் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து மெய்ஞானிகளுடைய பேரருளை உனக்குள்ள ஸ்ட்ராங்காக பொட்டண்ட்டாக எடுத்துட்டுனா உனக்கே முன்னறிவிப்பு கிடைக்கும். ஒரு மனசை ரீட் பண்ண முடியும். அதான் தேவை. அதெல்லாம் மற்றவங்க மனசை நீ படிச்சு என்ன பண்ண போற? டாக்டர்ஸ் இந்த மாதிரி தேவைங்க. நமக்கு தேவை அந்த பேராற்றலோடு நம்ம வாழணும், நோய் இல்லாமல் வாழணும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும், மன ஆரோக்கியத்தோடு வாழணும், இந்த பிறவி இல்லா நிலையை அடையணும். அதான் நம்முடைய அல்டிமேட் கோல். இன்னொருத்தருடைய 10 பேருடைய மனசை நீ ரீட் பண்ணுற வச்சுக்கோ. அவங்ககிட்ட கூட குப்பையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீ வாரி உள்ளுக்குள்ளே போட்டுட்டுனா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அதனால் மற்றவங்க மனசை ரீட் பண்ண வேண்டிய அவசியம் நாம் இல்லை. கண்டிப்பாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம சரி இப்போ தண்ணீர் வந்து நம்மளோட வார்த்தைகளை கிரகிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோயிலில் வந்து மந்திரம் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு தீர்த்தம் கொடுக்குறாங்க. அந்த தண்ணினால நமக்கு நிறைய நோய் எல்லாம் குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தண்ணீர் வந்து நம்மளோட வார்த்தைகளை உள்வாங்கிக்குமாங்கிறது என்ன? அதுக்கு தான் கலசம் வச்சுருக்கிறோம். சரி, இது கலசம். இந்த கலசம் வந்து எப்போ வச்சோங்க? நம்ம எப்போ வச்சோம்? 2 வருஷம் ஆச்சா? இதை வச்சுருக்க தண்ணி அப்படியே தான் இருக்குது. இதான் எடுத்துருக்குறோமா? நம்ம அப்பப்போ கொஞ்சம் எடுத்துப்போம். எடுத்து நம்ம தீர்த்தமாக குடிச்சுப்போம். மிச்சம் வேலையை தானே வச்சுருக்குறோம். தண்ணி ஏதாவது 2.5 வருஷத்தை எதாவது கெட்டு போயிருக்கா? கெட்டு போகலை. வேறு சாதாரண இடத்துல இருங்க, கிருமி வந்திருக்கும், புழு வந்திருக்கும், எல்லாம் வந்திருக்கும். இந்த தண்ணி, இந்த நீர், இது என்ன பண்ணுறது? நீங்கள் சக்தி கொடுத்துருக்குறீங்க, நான் கொடுக்கல. நீங்கள்லாம் தியானம் பண்ணி சக்தி கொடுத்துருக்குறீங்க. அந்த நீர் கெட்டு போகாமல் இருக்குது. அப்போ கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய நீரை நம்ம உருவாக்க முடியுதா இல்லையா? அப்போ நீருக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு பார்த்துக்கோ. இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.